மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள விடுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பதவி இடைநிறுத்தப்பட்ட தேசபந்து தென்னகோன் இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான தேசபந்து தென்னகோனை 1 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். தேசபந்து தென்னகோனின் சட்டத்தரணிகள் முந்தைய நீதிமன்ற திகதியில் பிணை விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்த அவரது சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரர் சாட்சிகளை பாதித்ததாகவோ அல்லது விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவோ எந்தவொரு முறைப்பாடும் இல்லாத காரணத்தினால் அவரை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இன்று தேசபந்து தென்னகோன் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவரின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து உத்தரவிட்ட மாத்தறை நீதவான் அருண இந்திரஜித் புத்திதாச இந்த வழக்கை மே மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திறந்த பிடியாணை பெற்றிருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் கடந்த மாதம் 19ஆம் தேதி சட்டத்தரணிகள் குழு மூலம் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் இன்று பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.